ஹலோ காய்ஸ், உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல பணக்காரன் ஆகணுமா? இந்த 5 கிஃப்ட்டை பிரசன்ட் பண்ணுங்க. இது உங்க குழந்தைகளோட வாழ்க்கையை பாசிட்டிவா மாத்தக்கூடிய மிக முக்கியமான கிஃப்ட். இந்த வீடியோல நம்ம 5 ஹேபிட் பேஸ்ட் கிஃப்ட் ஐடியாஸ் பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு பொருளும் இல்லாம உங்க குழந்தைகளுக்கு லைஃப் லாங் வெல்த் அண்ட் சக்சஸ் தரும். சில கிஃப்ட்ஸ்லாம் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஹாப்பினஸ் தரும். ஆனா இந்த 5 கிஃப்ட் உங்க குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்டான பழக்க வழக்கங்களை உருவாக்கி அவங்கள நிச்சயமா பணக்காரன் ஆக்கிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரீடிங் ஹேபிட். நல்ல புத்தகங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முதலீடு. முதல்ல உங்க குழந்தைகளுக்கு ரீடிங் ஹேபிட்டை வளர்த்து கொடுங்க. இது அவங்களுடைய நோக்கம், கிரியேட்டிவிட்டி, அப்புறம் அவங்க ஃபியூச்சர் வெல்த் கிரியேஷனுக்கு முக்கியம். ரீடிங் ஹேபிட்டை எப்படி வளர்க்கலாம்? ஒரு நாளைக்கு 10 இருந்து 15 நிமிஷம் படிக்க சொல்லுங்க. மணி, பிசினஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இது லேர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். படிச்சதை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன புக்ஸ் ரீட் பண்ண கொடுக்கலாம்? ரிச் டாட் புவர் டாட், தி சைக்காலஜி ஆஃப் மணி, ஆட்டோமேட்டிக் ஹேபிட். உலகத்திலேயே அதிக பணக்காரங்க இருக்கிற இடம் லைப்ரரி தான். இந்த சிம்பிள் ஹேபிட்டுமே உங்க குழந்தைகளோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணிடும். கோல் செட்டிங்ஸ். இலக்குகளை அமைக்க கற்றுக் கொடுங்கள். ரெண்டாவதா உங்க குழந்தைகளுக்கு கோல் செட்டிங்ஸை கத்துக் கொடுங்க. இது ஃபோக்கஸ், டிசிப்ளின், அப்புறம் சக்சஸ் கொண்டு வரும். கோல் செட்டிங்ஸை எளிமையாக்கலாம். கோல் நோட் புக் கொடுங்க. அதுல ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை எழுத சொல்லுங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னா ஒரு மாசம் 100 ரூபாய் சேமிக்கணும், ஒரு புக்ஸ் படிக்கணும். லாங் டேர்ம் கோல்ஸ்னா ஒரு சைக்கிள் இல்ல பைக் வாங்கணும், ஒரு புது ஸ்கில்ல லேர்ன் பண்ணணும். இந்த கோல்ஸ் அவங்க ரீச் பண்ணா ஸ்மால் ரிவார்டு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட், எக்ஸ்ட்ரா கேமிங் டைம், சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுங்க. ஒருத்தர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த ரகசியமும் இல்லைங்க. அவங்க தினசரி பழக்க வழக்கங்களா தான் தீர்மானிக்கப்படுது. உங்க குழந்தைகளுக்கு இந்த ஹேபிட்டை கத்துக் கொடுத்தா அவங்க எந்த கோல்ஸையும் ரீச் பண்ணிடுவாங்க. கிரியேட்டிவிட்டி திங்கிங். ப்ராப்ளம்க்கு இன்னோவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுங்கள். மூணாவதா உங்க குழந்தைகளுக்கு கிரியேட்டிவிட்டி திங்கரா மாத்துங்க. கிரியேட்டிவிட்டி இல்லாம எந்த ஒரு தொழிலும் பெரிய growth கிடைக்காது. கிரியேட்டிவிட்டி வளர்க்க சிறந்த வழிகள் என்ன? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். வாரத்துக்கு ஒரு புது டிராயிங், கிராஃப்ட் செய்ய சொல்லுங்க. ப்ராப்ளம் சால்விங் கேம்ஸ், பசில், ரிடில்ஸ், பிரெயின் டெஸ்ட் ட்ரை பண்ணலாம். இன்னோவேஷன் சேலஞ்ச். ஒரு பாக்ஸ்ல இருந்து எப்படி ஒரு டாய் ரெடி பண்ணலாம் மாதிரி சாம்பிள் சேலஞ்ச் கொடுங்க. புது யோசனைகள் இல்லாமல் பணம் உருவாகாது. கிரியேட்டிவிட்டி வளர்த்த உங்க குழந்தைங்க தனியா யோசிக்க, பிரச்சனைகளை தீர்க்க, அப்புறம் புதிய வாய்ப்புகளை உருவாக்க கத்துக்குவாங்க. நெட்வொர்க்கிங். தொடர்புகளை உருவாக்க கற்றுக் கொடுங்கள். நான்காவது உங்க குழந்தைகளுக்கு நெட்வொர்க்கை கத்துக் கொடுங்க. இது வெறும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கிற விஷயம் இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க பெரிய growth தரக்கூடிய ஹேபிட். நெட்வொர்க்கிங் எப்படி பழக வைக்கலாம்? அவங்க ஃப்ரெண்ட்ஸோட புது விஷயங்களை ஷேர் பண்ண சொல்லுங்க. குரூப் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்லுங்க. எல்டரோட பேச, டவுட் கேட்க கான்ஃபிடன்ட் டெவலப் ஆகும். புது இடங்கள்ல ஈவெண்ட்ல கலந்து கொள்ள சொல்லுங்க. உங்க நெட்வொர்க் தான் உங்க நெட்வொர்க்கை தீர்மானிக்குது. பணக்காரங்க எல்லோருமே நெட்வொர்க்கிங் மூலமா பெரிய லெவல்ல வர்றாங்க. சோ இந்த ஹேபிட்டை உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தா அவங்க ஃபியூச்சர்ல மிகப்பெரிய சக்சஸ் கிடைக்கும். கிவிங் பேக். பிறருக்கு உதவ கற்றுக் கொடுங்கள். கடைசியா உங்க குழந்தைங்க கிவிங் பேக்கை கத்துக் கொடுங்க. பணம் சம்பாதிச்ச பிறகு அது வயதானவர்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அப்புறம் சமூகத்திற்கும் திருப்பி கொடுப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிவிங் ஹேபிட்டை எப்படி வளர்க்கலாம்? சாரிட்டி பாக்ஸ் வைக்க சொல்லுங்க. ஒரு மாசம் சின்ன தொகையை சேவ் பண்ண சொல்லுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதோட இம்பார்ட்டன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க குழந்தை அதிக பணக்காரனா மட்டும் இல்லாம நல்ல மனசு கொண்டவராக வளரணும்னா கிவிங் ஹேபிட்டை கத்துக் கொடுங்க. இந்த 5 ஹேபிட் பேஸ்ட் கிஃப்ட் ஐடியாக்களை உங்க குழந்தைகளுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. இது அவங்கள லைஃப் லாங் ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த 5 கிஃப்ட் ஐடியாஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு கிஃப்ட் ஐடியால மீட் பண்ணலாம். Until then, take care. Bye bye.